ராயின்னா சும்மா இல்லை, ராயை சாப்பிட்டுக்கிட்டு தான் அந்த காலத்து மனுஷன் 100 கிலோ மூட்டையெல்லாம் தூக்குனாங்க. அரிசி தின்னுவிட்டு ஒரு சிப்பம் தூக்க முடியல, அந்த அளவுக்கு உடம்புல வலுவு குறைஞ்சி போச்சு. களிக்கிழனாலும் ராயை சாப்பிட மாட்டேங்கிறாங்க, கூழ் காய்ச்சினாலும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா பிள்ளைக்குட்டியை விரும்பி சாப்பிடும். ராயில் ஏராளமான நல்லது இருக்குது. உடம்பு நல்லா குளிர்ச்சி, உடம்பு நல்லா சத்து. இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா சரி. நீங்கள் வாங்க பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, சட்டி அடுப்பு மேலே வைக்கிறேன். சட்டி நல்லா சூடாயிட்டு. 2 கப்பு ராகி மாவு கொட்டி எடுத்துக்கலாம். ரெண்டு கப்பு ராகி மாவு 2.5 கப்பு போடணும். வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ராகி மாவு மணக்கம் தண்ணி, மணம் வரம் தண்ணி வறுத்துக்கணும். நல்லா மணக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கணும். உப்பு இருக்கிற குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே கட்டாயம் இதை நல்லா சேர்த்திக்கணும். ஆடிட்டு நல்லா சேர்த்த வரத்துல உடம்பு நல்லா வலுவாக இருக்கும். நல்லா ஆடிட்டு சேர்த்திங்க. நல்லா மணக்குது, குமுன்னு மணக்குது பாரு. ராகி வாசனை நல்லா வருது. சரி கடை செய்யுதுமா, கடை 2 கையில் பிடிச்சி எடுத்துக்கிட்டு 2 கையில். 2.5 கப்பு ராகி மாவுக்கு 1 கப்பு அரிசி மாவு. இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது சீக்கிரமாக பறிஞ்சு போயிடும். நல்லா மணக்குது, எடுக்கட்ட. சரியா மாவு வறுத்து வச்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். சுடுதண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1.5 செம்பு ஊற்றிக்கலாம். மிச்சமான வச்சிடலாம் தண்ணி. பாப்பா தண்ணி சூடாருங்காட்டி தேங்காய் மட்டும் வாங்கிட்டா. சீக்கிரமா மற்ற வாங்கிட்டு பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் போவேன். மலாட்டு செய்யலாம். வறுத்து வச்ச ராகி மாவையும் அரிசி மாவையும் நல்லா போட்டு கலந்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். சுடுது சரியாப்பா. நல்லா கிளற நல்லா மணக்குது. தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது, மேலே இறக்கலாம். இதுக்கு மேலே சுடு தண்ணி ஊற்றி முறுக்கு மாவு பார்த்து செஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பரத்திக்கலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படி பரத்திக்கணும். அப்புறம் ஆட்டுன்னு அப்புறம் கையில் பிணைஞ்சிக்கலாம். ஊற்றிக்கிறேன்.
இதுக்கு மேலே கையில் நல்லா பேஞ்சு எடுத்துக்கலாம். போது நல்லா பேஞ்சாச்சு அமுத்தி வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற்று கொண்டாந்து மூடி வைக்கலாம். தேங்காய் தேன்று சரி கண்ணே தேங்காய் தேன்று சரியா சுரண்டி வச்சு தேங்காயும் ஒரு மூடி கொட்டி ஆட்டி நல்லா பால் எடுத்துக்கலாம். துணி எடுத்துட்டு 4 ஏலக்காய் இதுலேயும் போட்டு ஆட்டிக்கலாம். கும்பு 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 வணக்கத்தில் ஏலக்காய் போடங்காட்டி கொண்டாங்க. பாலை புழிஞ்சிக்கலாம். ரெடியாகவே இருக்கிற அப்படி ஒரு நாள் போய் புழிஞ்சு புடி சொல்லி கொட்டு. ஒரு 3 ஆறு ஆட்டி ஆட்டி புழிஞ்சிக்கலாம். இது புளியணும் பறிச்சுக்கலாம். ஒரு இந்த அளவுக்கு மஞ்சள் போது பறிச்சு எடுத்துக்கலாம். வேறு 3 ஆறு ஆச்சு. நானும் விட்டுறேன் செலிமிக்கு தான் தெரியும். எனக்கு தான் தெரியும் அவி தெரியல. எனக்கெல்லாம் நான் வச்சிருக்கேன்ப்பா. இல்லை அதை ஏன் நீ பண்ணி கிடக்குற இப்படி புளிஞ்சு எடுத்துக்கலாம். நான் 4 கால் உங்களுக்கு எத்தனை பேர்? 22. 22ன்னா ஆவணி 22 நான் ஃபோன் பண்ணுறேன். ஆவணி 22. 27 28ல் பயங்கரமாக இருக்குது விசேஷம். அந்த அன்னைக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. 4-5 பக்கம் ஜமீன் கருப்பட்டி சுரண்டி எடுத்துக்கலாம். பனங்கருப்பட்டி சுரண்டி எடுத்துக்கலாம். நல்லா இப்படி சேர்ந்துக்கலாம். அள்ளிக்கலாம். நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு இனிப்பு போட்டுக்கலாம். பனங்கருப்பட்டி பனங்கருப்பட்டி கிடைச்சா போடுங்க, கிடைக்கலன்னா குண்டு வெல்லம் போடலாம், நாட்டு சக்கரை போடலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை போட்டுக்கோங்க. நான் வந்து கருப்பட்டி தான் போடுறேன். அன்றைக்கி ராய் மாவுக்கு கருப்பட்டிக்கு இன்னும் நல்ல வலுவு. கருப்பட்டி சுரண்டி வச்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். 2 கப்பு தண்ணி கொதிக்கிட்டு தண்ணி நல்லா கொதிக்கிட்டு தண்ணி நல்லா கொதிச்சு கொண்டா எடுத்தா தண்ணி நல்லா கொதிக்கிடுச்சு. இறக்கலாம். கருப்பட்டியை சுடு தண்ணியில் கொட்டிக்கலாம். நல்லா கரையிட்டு சட்டி அடுப்பாக வச்சுக்கலாம். தேங்காய் பால் எடுக்கணும். புளிஞ்சி வச்ச தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் நல்லா கொதிக்கிட்டு கருப்பட்டியும் கரையிட்டு
தேங்காய் பால் கொதிக்க ஆற வச்சிருச்சு இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே கரும்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வேகட்டு. நல்லா கொதித்து வேகுது. இந்த மாதிரி இறக்கலாம். நல்லா மணக்குது. கம்மன்னு மணக்குது. நல்ல வாசனையாக இருக்குது. போது இந்த மாதிரி இறக்கலாதா? இந்த அளவுக்கு இருந்தால் போதும், இறக்கலாம். இறக்கி வச்சிடலாம். தனியாக இட்லி சட்டி கழிட்டா. இட்லி சட்டி தண்ணி கடை இட்லி செடி அடுப்பால் வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்று ஊற்று. ஆ 2 சம் தண்ணி நல்லா கொதிக்கிட்டு மூடி வைக்கலாம். அந்த நல்லது எடுத்தாக்கண்ணா ஐந்தாய் நல்லெண்ணெய் கொண்டாங்கண்ணே. மாவு பிணைஞ்சி வச்சு 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ நல்லெண்ணெய் எடுத்து பேஞ்சிக்கலாம். பேஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு 3 நல்லா ஒரு பேச்சு தூள் போடு. ஒரு கொஞ்சோண்டு தூள் உப்பு. கண்ணை முறுக்கு பிடிக்க என்ன தடவை? சரியாயா. இப்படி எடுத்து வை. நம்ம மாவு போட்டு வைக்கிறேன். நீ தடுத்து போடு. அடுப்பு ஊற்றிட்டு தடுத்து போடு. வை. சாமி சுத்து சாமி. ஒரு குளிக்க சுத்து. அப்படி எல்லா குளிக்கும் அதே மாதிரி சுத்து சாமி. சரியாயா. சரிதானயா? சரிதா. அப்படியே தான் எல்லா குளிக்கும் அதே மாதிரி தான். இந்த எடுத்துக்கோ. இதில் இருக்கிறது எடுத்துக்கோ. அப்படியே சும்மா எடுத்து வச்சுக்கலாம். கடாண்ணே. அப்படியே எடுத்து வந்து அதில் வை. அதை எடுத்து வந்து வை. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இட்லி மாதிரியே இட்லி எந்த அளவுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு இதை வேவிச்சுக்கணும். எடுத்து பார்க்கலாம். என்னோட சட்டி
எடுக்கணும்யா? எடுக்கணும். வெந்து போச்சு, எடுத்துக்கலாம். அந்த தடுத்தது. போது, எடுத்து வைக்கலாம். ஆறுட்டு இதை நான் எடுத்துக்கிறேன். இது தண்ணி ஆயிடுச்சு, தண்ணி ஊற்றலாம். ஒரு கொஞ்ச நேரம் நல்லா ஆட்டு. தண்ணி கட்ட அதுக்கு ஊற்றி வைக்கலாம். எடுத்து வை. அதுக்கு தண்ணி கொதிக்கிட்டு தண்ணி 2 டைம் ஊற்று. தண்ணி அங்கடி ஊற்றிட்டு தண்ணி அங்கே இருக்குது. மண்டு ஊற்று. ஊற்றணும் கொஞ்சம். மூடி தண்ணி கொதிக்கிட்டு. தண்ணியும் காஞ்சிக்கிடுச்சு, இடியாப்பம் ஆறிக்கிடுச்சு. எடுத்து வைக்கலாம். நல்லா ஆட்டுன்னு எடுத்து வைக்கணும். இப்படி ஆட்டுன்னு எடுத்துக்கோன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாது. எடுத்து வைக்காச்சு. மிச்சம் இருக்கிற மேலே அதே மாதிரி வேவிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டே சுத்து கண்ணு எடுத்து. அவ்வளோதான் அவ்வளோதான். ஆட்டு. இந்த அளவுக்கு ஆட்டுன்னு இடியாப்பத்தை எடுத்து வச்சுக்கலாம். ராகி இடியாப்பமும் ரெடி, தேங்காய் பாலும் ரெடி. வேணும் சாப்பிட்லாம். வேண்டாமா? இந்தாயா கொடுங்க. கூடாது. சாப்பிடுங்க சாமி. சரியாயா? அருமையாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குதா? இடியாப்பத்துக்கு தேங்காய் பாலுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குதாயா? சரி சாப்பிடு. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். இடியாப்பம் பார்க்கும்போது சாப்பிட்லாம்னு தோடுது. நாக்கில் எச்சு ஊறுது. தேங்காய் பால் நல்ல மணமாக இருக்குது. தேங்காய் பாலுக்கு இடியாப்பத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா தித்துப்பாக இருக்குது. நல்ல வாசனையாக மணமாக இருக்குது. ராகி களி விரும்பி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது பத்தியமெல்லாம் கிடையாது, யார் வேணாலும் சாப்பிடலாம். உடம்புக்கு நம்ம நல்லது. இந்த 4 பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்க. நல்லா சத்து ஊறு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க.